9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவை வெல்கம் பண்ணுறதுல மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த புத்தாண்டு, எந்த மாதிரி விஷயங்கள் தரப்போகுது, அதேமாதிரி பழைய கஷ்டங்கள் இதெல்லாம் தீருமா, நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, நிறைய கஷ்டங்கள் தீரோன்னு சொல்லி வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா. ஆமாங்க ஐயா. அந்த வேண்டுதல் பழிச்சிருச்சு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு விருத்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான டைம் வந்துருச்சு. அதாவது இந்த வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபத்தில் பிறக்குது. நாம் இந்த வருடத்தில் சில முக்கியமான ராஜ கிரகங்களை வச்சு தான் நம்ம பலனே சொல்லுவோம். அப்போ குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களையும் கணித்து ஆராய்ந்து அப்புறம் தான் நம்ம பலன் சொல்லுவோம். இப்போ அப்படி கணித்து பார்த்ததில் சனி பகவானுடைய அந்த பார்வையாகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. அப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை. அப்ப அந்த சனியுடைய பார்வை பட்டாலே கண்டிப்பாக இவங்களுக்கு தொழிலுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வளையம், ஒரு சேஃப்டி மாதிரி. ஏன் சொல்றேன்னா, இவங்களுக்கு குரு பகவான் இப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இவங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அதுல குழப்பத்தை கொண்டு இவங்களையும் குழப்பம் அடைய வச்சு, இவங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசுறாங்க, ஒரு பிசினஸ் பத்தியோ ஒரு கான்ட்ராக்ட் பத்தியோ ஏதாவது நடைமுறை பத்தி பேசும்போது அவங்களையும் குழப்பம் அடைய வச்சு அந்த காரியம் நடக்காமலேயே போயிருது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அந்த அர்த்தம் குழப்புறாரு. அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தினால இவங்க தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார். அப்போ அந்த கேது பகவானுங்கிறது ஒரு பாவி. அந்த 10ஆம் இடத்துல அந்த பாவி இருப்பது இவங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ். அப்போ இந்த 2 பிளஸ் தான் இவங்களை காப்பாத்தி வச்சிருக்குது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்தும் இவங்க ஓரளவுக்கு தப்பிச்சு வந்திருக்கிறாங்கன்னா இந்த 2 கிரகம் தான். அப்போ இந்த குரு 8ஆம் இடத்துல இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாண்ட கால் பண்ணியிருந்தாரு. நான் சொன்னேன், குரு 8ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துக்கு வரப்போகுது. அப்போ அந்த குரு 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஈடேறாது. அதில் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினாலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வேதனைப்படுவீங்க. அப்ப நீங்க சொந்த தொழில் செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதே பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி அருமையான பயிற்சி, கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு வர்றார். அப்ப பண்ணுங்க. இந்த 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பண்ணினால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 1 லட்சம் 9 லட்சம் ஆகலாம், 1000 9000 ஆகலாம், 1 கோடி 9 கோடி ஆகலாம். மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்றதுக்கெல்லாம் சரின்ட்டு போனார். அவர் போய் என்ன பண்ணாருன்னா, தொழில அவசரப்பட்டு அவங்க பார்ட்னரோட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சிட்டார். அப்ப தொழில ஆரம்பிச்சு அவங்க எத்தனையோ டாலர் அதுல இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3 மாசம் 4 மாசத்திலேயே மிகப்பெரிய லாஸ்ல தான் போயிட்டு இருக்குது. இப்ப எனக்கு முந்தானத்தை எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி, சார் உங்க பேச்சு கேட்கல, இது மாதிரி பாத்தீங்கன்னா நான் வேலை தான் செய்யணும்னு சொன்னீங்க, பிஸ்னஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ நான் பிஸ்னஸ் செஞ்சுட்டேன், அது நானாக செய்யலை, நான் ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து செஞ்சேன், அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க.
இப்போ நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையுமே இப்போ நடுத்தருவுக்கு வந்துருவணும் அப்படின்னு பயமா இருக்குது அப்படின்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த லாஸை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா அது சரி வராது. நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா அதை அப்படியே நிறுத்தி வைங்க, ஜூன் மாதத்துக்கு மேலே மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம சொல்லத்தான் முடியும், அவங்களுக்கு கையை பிடிச்சி நிறுத்த முடியுங்களா நாம? அப்போ இது மாதிரி நம்ம சொல்லியும் கேட்காமல் அனுபவிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுடைய குழந்தைகளை, பசங்களை, பொண்ணுகளை சனியனேன்னு திட்டக்கூடாது, மூதேவன் திட்டக்கூடாது, வேற கெட்ட வார்த்தையால் திட்டக்கூடாது. அப்படி திட்டும்போது அவங்க என்ன சொல்லி திட்டுறாங்களோ அது இவங்களுக்கே வரும். அப்போ மக்களால் குழப்பம், மக்களால் இவங்களுக்கு ஒரு வெறுப்பு, மக்கள் இவங்களை விட்டு இந்த பீரியட்ல ஹாஸ்டல்ல கூட இருக்கலாம், அது இவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். இருந்தாலும் ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அப்போ அது போக பார்த்தீங்கன்னா அதே மக்களால் வேதனைப்பட்டு, இல்லைன்னா அவங்கள வேதனைப்படுத்தி, இல்லை அவங்களால இவங்களுக்கு வேதனைகள் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்போ இந்த பீரியட்ல மக்களை எந்த ரூபத்திலையும் கஷ்டப்படுத்தாமல், சங்கடப்படுத்தாமல், அவங்களுடைய மனசு நோகிற அளவுக்கு தயவு செய்து விருச்சக ராசிக்காரங்க நடந்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எந்த மக்களால் பாதிக்கப்பட்டீங்களோ, எந்த மக்கள் சரியில்லைன்னு நினைச்சீங்களோ, எந்த மக்கள் நல்லா படிக்கலன்னு நினைச்சீங்களோ, அவங்க சூப்பராக இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மக்களை அப்படியே விட்டுருங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்களாகப்பட்டது தன்னுடைய திறமையினால சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், ஒரு தொழிலில் முன்னுக்கு வர முடியும், அரசியலில் முன்னுக்கு வர முடியும், அதுபோக கோயில் கட்ட முடியும், அதுபோக ஹாஸ்டல் கட்ட முடியும், அதுபோக பசங்க யாராவது படிக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இத்தனை வளர்ச்சியும் இந்த வருடத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ மெல்ல 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 இவங்க வளர்ந்து, இவங்களுடைய வளர்ச்சியை இவங்களுக்கு தெரியாமல் அடுத்தவங்க இவங்களை பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இவங்களுக்கு வந்தே தீரும். இது உறுதிங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக இவங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில சொத்துக்கள் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த டபுள் டாக்குமெண்ட் வரக்கூடிய சொத்து வாங்கிடலாம், இல்லை குறுகலான வழி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு இடத்த வாங்கிட்டு வருத்தப்படலாம். ஒரு சொத்து வாங்கும்போது அது ரொம்பவுமே அக்யூரேட்டாக இவங்க தெரிஞ்சுதான், நல்லா ஆராய்ஞ்சுதான் அதை வாங்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. அது போக விருச்சக ராசிக்காரங்களை எந்த விஷயமும் அவங்களுக்கு சொல்லாத, அவங்களுக்கு தெரியப்படுத்தாத, இது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னாலும் சரி, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் சரி, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிட்ட சொன்னாலும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை சொன்னாலும் சரி, சொல்லாதே அப்படின்னாவே இவங்களுக்கு ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப எந்த விஷயத்தையுமே மறைமுகமாக தெரியாம செஞ்சிடலாம் நினைச்சா இவங்க மாட்டிக்குவாங்க. தயவு செய்து அது மட்டும் செய்யவே கூடாது. அது செய்யாம இருந்தாவே இவங்களுடைய பேரை காப்பாத்திக்கலாம். இந்த வருஷத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்களா? இருக்குதே. ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே இவங்கள யார், அதாவது 30 வருஷமாகட்டும், 35 வருஷமாகட்டும், 27 வருஷமாகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா இவங்க பெண்ணுக்கு 25 வருஷமாகட்டும், 30 வருஷமாகட்டும், இது மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்குது. திருமண வயது எனக்கு தடுங்கல் பட்டுருச்சு, இப்பவாவது எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பீரியட்ல அடுத்த வருஷத்துல ஜூன் மாசத்துல கணக்கு வச்சுக்க சொல்லுங்க. அந்த டிசம்பருக்குள்ளேயே கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும்.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து ஆசீர்வதித்து அந்த கல்யாணம் நடக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும், அவங்க தாத்தா பாட்டிக்கு அதை விட பெருமையாக இருக்கும். அவங்க தாத்தா பாட்டி இதை தாண்ட நான் கண்ணில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதை பார்த்துட்டு என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய டைம் இப்போ வந்திருக்குது. அது போக இவங்களுக்கு வந்து விருச்சக ராசியில் பிறந்து மறு வாழ்க்கை, இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகி ஏதோ ஒருத்தர் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை அவங்க வாழ்க்கை ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க வந்து மறுமணமே வேண்டான்ட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக அவங்க சிந்தனை செய்து நம்ம இப்படி வேண்டான்ட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, நம்ம இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அவங்க சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்படி செஞ்சு அவங்க வந்து மறுவாழ்க்கை பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா, இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இப்போ விருச்சக ராசிக்காரங்க வந்து ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு கேட்குறீங்க, இல்லைன்னா 1 லட்ச ரூபாய் வேணும்னு கேட்குறீங்க. இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்கள் நாளைக்கு வர்றக்குள்ளே எங்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு வேற முக்கியமான அர்ஜென்ட்டாக ஏதோ செலவு வந்துடுது, ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது, இல்லை யாருக்கும் கொடுக்க வேண்டியது ஆகி போச்சு. அப்போ நீங்கள் வரும்போது நான் பணம் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் என்னை நம்பி வர்றீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற முடியும். அதாவது ராங் கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஆனால் இவங்களுக்கும் தெரியாது இது மாதிரி ஆகும்னு சொல்லி. அதனால் யாருடைய விஷயத்திலையும் தலையை நீட்டிக்க வேண்டாம், யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா அந்த வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அப்ப அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. அப்ப இதுல இருந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். அது போக பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது ரூபத்துல உடல் பிணிப்பேடுகள் வரும். இவங்களுக்கே உடல் பிணிப்பேடுகள் வரும், இவங்களுடைய மனைவிக்கு உடல் பிணிப்பேடுகள் வரலாம், இவங்க குடும்பத்தில் யாருக்கா உடல் பிணிப்பேடுகள் வரலாம். அந்த உடல் பிணிப்பீடைகள் வராமல் பார்த்துக்க முடியாது. அதுக்கு வந்து மருத்துவ ரீதியாக செக்அப் பண்ணி இப்போ இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதற்கு முன்னாடி மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்க வேற டாக்டரை மாற்றி பார்ப்பாங்க, அது கிளியர் ஆகும். அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன? இப்போ இவங்களுடைய ராசியில சந்திர பகவான் நீச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவன் கோயிலுக்கு அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுத்து அந்த சிவனை கும்பிட்டு வந்தாவே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சிவன் வழிபாடு மட்டும் செய்ய சொல்லுங்க. அது போக மலை மீது இருக்கக்கூடிய அந்த முருகரை வழிபாடு செய்து வந்தாவே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அது போக திங்கட்கிழமை நாட்களில் பசுவுக்கு அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகள் கொடுக்க சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றி.